இப்போ நான் பார்க்க போகிறது 12th மேக்ஸ் 7th சாப்டர் எக்ஸாம்பிள் சம் 7.19 பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். f of x equal x square into 1 minus x whole square, x belongs to 0 to 1 என்ற சார்பிற்கு ரோலின் தேற்றத்தை நிறைவு செய்யும் c-இன் மதிப்பை கணக்கிடுக. இப்போ நமக்கு ஒரு சார்பு கொடுத்துட்டாங்க. இது வந்து எதுலேருந்து இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க, 0லேருந்து 1க்குள்ளே. சரிங்களா? இப்போ ரோலின் தேற்றம் அப்படின்னா என்னென்னா, இப்போ சம் நீங்கள் எதாவதுக்கு முன்னாடி என்ன எழுதிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நமக்கு அடைப்பு கணத்தில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா a to bன்னுட்டு சம்திங் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்கும் போது இதுக்கான மீனிங் வந்து மூடிய இடைவெளி தொடர்ச்சி. இதுக்கு நாம் ரோலின் தேற்றத்தை வந்து பயன்படுத்தலாம். அதே போல் நமக்கு இந்த மாலை வகை கொடுத்துருக்கும் போது வகையிடத்தக்கது. சரிங்களா? வகையிடத்தக்கது அப்படின்ற பட்சத்தில் வந்து ரோலின் தேற்றத்தை நாம் பயன்படுத்தலாம். இல்லை எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் எஃப் ஆஃப் பி கொடுத்துருந்தாலுமே நாம் ரோலின் தேற்றத்தை பயன்படுத்தி நிறைவு செய்யலாம். சரிங்களா? இப்போ அதை வச்சு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா. இப்போ இதை வச்சு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கா, இதை வச்சு எஃப் ஆஃப் டேஷ் கண்டுபிடிக்கலாமா. இப்போ எஃப் டேஷ் கண்டுபிடிக்கும் போது இங்கே போடக்கூட டேஷ் இங்கே தான் போடணும். சரிங்களா? இது நமக்கு யூவி மெத்தடில் இருக்கா. இப்போ யூவி மெத்தட்னா இப்போ ஃபார்முலா சைடில் எழுதிக்கோங்க. இந்த சம் போடுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். தேவைன்ற பட்சத்தில் எழுதலாம். இப்போ ஃபார்முலா பாருங்கள், கீழே எழுதுகிறேன், இதுக்கு நேராக எழுதிக்கோங்க. யூவி ஹோல் டேஷ்னும் போது இப்படி எழுதுவோம் நம்ம, யூவி டேஷ் மைனஸ் வியூ டேஷ்னு எழுதுவோமா. இதை பயன்படுத்தி இப்போ இது யூ இது வி. சரிங்களா? இப்போ எடுத்து எழுதலாமா. ஃபஸ்ட்டு யூ அப்படியே வச்சுக்கணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இப்போ வியை வந்து வகையீடு செய்யும் போது இங்கே 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஃபஸ்ட்டு அடுக்கை பொறுத்து வகையிட்டுடலாம். இப்போ 2 மோடி வந்துடுமா. இதுக்கு மீனிங் இன்ட்டு 2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸு பவர் 2 மைனஸ் 1ன்னா நமக்கு 1 தான் மேலே வரும். சரிங்களா? இப்போ அடுக்கை பொறுத்து வகையிட்டாச்சு. அடுத்து எக்ஸை கொண்டு வகையிடலாமா. வகையீடு செய்யும் போது எக்ஸை பொறுத்து வகையிட்டங்க நமக்கு என்னாகும், இங்கே 0 ஆயிரும். மாறிலி உறுப்பு இப்போ 0. சரி, எக்ஸை கொண்டு வகையிட்டாங்கன்னா நமக்கு 1, மாறிலி உறுப்பு நமக்கு 0 வந்துடும். சரிங்களா? அடுத்துங்க மைனஸ் இருக்கா, மைனஸ் போட்டுக்கலாம். முடிஞ்ச லைன் நேராக எழுதிக்கோங்க. இப்போது வி, இந்த டைம் வியா இந்த அப்படியே வச்சுக்கலாம். 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ யூ டேஷ், இப்போ யூ வந்து இப்போ யூன்றது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, வகையீடு செய்யலாமா. ஃபஸ்ட்டு அடுக்க பொறுத்து 2 மோடி வந்துடும். எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1ன்னா 1. இப்போ அடுக்க பொறுத்து வகையிட்டோம். எக்ஸை கொண்டு வகையீடு செய்யும்போது நமக்கு என்ன ஆகும், 1. சரிங்களா? ஈக்குவல் பெருக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இந்த 1 மைனஸ் எக்ஸு அப்படியே வந்துடும். இங்கே 0 மைனஸ் 1 என்னாகும், மைனஸ் 1. இங்கே வர்ற மைனஸ் ஃபார்முலா மைனஸ் இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இப்போ 2x இன்ட்டு 1 2x தான். சரிங்களா? இப்போ 2 டைம்லேயும் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா. இப்போ இங்கேயும் 1 மைனஸ் எக்ஸ் ஒன்று இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா? இங்கே 2x ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2x இருக்குது. அப்படி இது ரெண்டுத்துலேருந்து காமனாக வந்து 2x இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸு காமன் வெளியே எடுத்துடலாமா. வெளியே பொதுவாக எடுத்துடும் போது அப்போது உள்ளே என்ன வரும் நமக்கு, இப்போ 2x இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். இப்போ 2x ஸ்கொயர்லேருந்து உள்ளே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்குமா, மைனஸ் 1 அப்படியே வந்துடும். சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், ஃபார்முலா யூவி டேஷ் ப்ளஸ் யூ இன்ட்டு வி டேஷ், சரி வி இன்ட்டு யூ டேஷ். சரிங்களா? அப்போ இங்கே ப்ளஸ் மாற்றிக்கோங்க. அப்போ இங்கே அடுத்து ப்ளஸ் இந்த பக்கம் பாருங்கள், 2x வெளியே எடுத்துட்டோம். இங்கே 1 மைனஸ் எக்ஸ் வெளியே எடுத்துருக்கோமா. அப்போ உள்ள என்ன இருக்கும், மீதி 1 மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்கும். சரிங்களா? ஈக்குவல் 2x இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ். இப்போ எக்ஸு மைனஸ் 1 பிறகு என்னாகும், மைனஸ் எக்ஸ்னு வருமா, ப்ளஸ் 1. இப்போ ப்ளஸ்ஸாக கட்டினா அப்படி எடுத்து எழுதிக்கிட்டோம், மைனஸ்னால் குறி மாற்றிருப்போம். சரிங்களா? மைனஸ் எக்ஸு, இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ், இங்கே ஒரு மைனஸ் எக்ஸு கூட்டினா மைனஸ் 2xஆ. ஈக்குவல் 2x இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் 1 மைனஸ் 2xன்னு வருமா.
இப்போ நம்ம எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸுக்கு வந்து மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. இப்போ எடுத்து எழுதிக்கலாமா. இங்கே வந்து கணத்தில் பாருங்கள் 0,1 எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது தொடர்ச்சியானது. ஏன் இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது தொடர்ச்சியானதுன்னு நம்ம எழுதியிருக்கோன்னா, இப்போ கொஷினுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 - எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னுட்டு இங்கே வந்து இப்போ 0 இப்போ கீழே எதுவுமே இல்லை, இங்கே வந்து 1 இருக்கிறது தான் அர்த்தமே. ஏன்னா இங்கே வந்து நமக்கு எக்ஸு கொடுத்துருந்தாங்க, ஒரு வேளை இங்கே 0 நம்ம வந்து பிரதியிடும் போது எக்ஸுக்கு பதில் இங்கே நமக்கு இந்த டேர்ம் ஃபுல்லாக 0வாக எடுக்கும். ஏன்னா 0வோட பெருக்கங்கள வகுத்தால் நமக்கு 0 கிடைக்கும். ஆனால் இங்கே 0 to 1 எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது தொடர்ச்சியானது. அதே போல் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்லேயும் பாருங்கள், கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறது தான் அர்த்தமே. கீழே எக்ஸ் மட்டும் நமக்கு இருக்கும் பட்சத்தில் வந்து நமக்கு இந்த டேர்ம் 0வாக இருந்திருக்கும். அப்போ எக்ஸ் இல்லாததுனால 0,1 எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது வகையிடத்தக்கது சரிங்களா. இப்போ நம்ம 2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஏ ஈக்குவல் எஃப் ஆஃப் பி சமமான்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் அதுக்கு 0 இருக்கா, 0 பிரதி இல்லாமா, எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் இப்போ 0ன்னும் போது எஃப் ஆஃப் எக்ஸில் கொடுக்கலாமா, கொடுத்தா என்ன வரும் 0 ஸ்கொயர்னு வரும் இன்ட்டு 1 - எக்ஸு ஹோல் ஸ்கொயர். இங்கே எக்ஸுக்கு பதில் நமக்கு 0 தான் வருமேங்க. இப்போ 0 கொடுக்கும்போது டேர்ம் நமக்கு 0 வருமா. இப்போ எஃப் ஆஃப் 0ன்னா மதிப்பு 0. அடுத்து பாருங்க 1. அப்போ 1ன்னும் போது எஃப் ஆஃப் 1ன்னு நமக்கு கொடுத்தாலுமே இதுக்கு பதில் நம்ம 1 கொடுக்கலாமா. இப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம 1 கொடுத்தாங்கன்னா 1 ஸ்கொயர் இன்ட்டு 1 - இங்கே எக்ஸுக்கு பதில் 1 இப்போ ஹோல் ஸ்கொயர்னு வரும். 1 - 1 0. அப்போ 0ன்னும் போது டேர்மே நமக்கு 0 ஆயிரும். இப்போ எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ 0. இதெல்லாம் நீங்கள் போடணும் அவசியம் கிடையாது. எஃப் ஆஃப் 0 = 0, எஃப் ஆஃப் 1 = 0. அப்போ ரெண்டுமே நமக்கு சமமாக இருக்கா. அப்போ சமமாக இருக்கும்போது எஃப் ஆஃப் 0 = எஃப் ஆஃப் 1. இப்போ ரெண்டுமே நமக்கு சமமாக இருக்குது. நம்ம என்ன கேட்டிருக்காங்க சி. இப்போ சி என்ன பிடிக்கலாமா, இந்த ஸ்டெப் வருங்க. இப்போ நமக்கு இதெல்லாம் 0 இருக்க பட்சத்தில் வந்து எஃப் டேஷ் ஆஃப் சியோட மதிப்பும் 0 தான். ஏன்னா சி பிலாங்ஸ் டு ஏ டு பி சரிங்களா. என்ன செக் பண்ணி பார்க்கலாமா. செக் பண்ணும்போது நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிருங்க தெரியுங்களா. இந்த 2x × 1 இங்கே 2x × 1 - எக்ஸ் இன்ட்டு 1 - 2xன்னு இந்த எக்ஸுக்கு பதிலாக வந்து சீன் பிரதி இல்லாமா. இப்போ சீன் பிரதிடும் போது 2 எக்ஸுக்கு பதில் சி இன்ட்டு 1 - எக்ஸுக்கு பதில் சி இன்ட்டு 1 - 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் சி ஈக்குவல் 0. இன்னும் 0 ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டேர்முக்கு 3த்துக்கும் தனித்தனியாக பிரித்து அப்ளை பண்ணலாமா. இப்போ 2c = 0, 1 - c = 0, 1 - 2c = 0. இப்போ இங்கே பெருக்களுக்கு 2 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் வருமா. இப்போ c = 0/2ன்னு வரும். 0வோட பெருக்கங்கள வகுத்தில் நமக்கு 0 தான். அப்போ இங்கே 0 ஆயிருமா. c = 0. அதே போல் இந்த பக்கம் +1 இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது -1 மாறுமா. -c = -1. -, கேன்சல் ஆச்சுன்னா சியோட மதிப்பு 1 மட்டும் வரும். சரி பிளாக்கில் கொடுத்துக்கோங்க சியோட மதிப்பெல்லாம். இப்போ சேம் இந்த பக்கம் +1 இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது -1 மாறுமா. -2c = -1. சியோட மதிப்பு தான் வேணும். இப்போ சியை மட்டும் வச்சுட்டு இங்கே பெருக்கில் இருக்கிற -2 இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் வருமா. -1 / -2. மைனஸும் கேன்சல் ஆச்சுன்னா இப்போ c = 1 / 2. இப்போ நமக்கு 3 மதிப்பு கிடைச்சாச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா சி வந்து சியோட மதிப்பு 0, 1, 1 / 2. இது நமக்கு என்ன நம்ம எடுத்திருக்கோம் சி பிலாங்ஸ் டு 0 to 1 சரிங்களா. இப்போ இந்த 3 மதிப்பே நமக்கு 0லேருந்து 1க்குள்ள தான் இருக்குது. இப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து 0.5ன்னு வரும். 0.5ன்றது இந்த 0லேருந்து 1க்குள்ள தான் அடங்கும். அப்போ நமக்கு தேவையான சியோட மதிப்பு என்ன 1 / 2. நீங்கள் 0.5ன்னு எழுதினாலும் சரி, இல்லை 1 / 2ன்னு எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி சரிங்களா.